சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்து மனோஜ வச்சு செய்ன்னு செஞ்சதுனால, ரோஹிணிக்கு ரொம்பவுமே கில்ட்டி ஆயிடுச்சு. மனோஜ கூப்பிட்டு, "நீ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வேலையோட தான் வர" அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேலைக்கு போறது அப்படின்னு தெரியாம அப்படியே புலம்பிக்கிட்டே போகும்பொழுது, அங்க வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு ஒரு ஹோட்டல் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அங்க போய் விசாரிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, 2டே 2 வேலை தான் காலியா இருக்கு. ஒண்ணு சப்ளையர் வேலை, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வெளியில போயிட்டு சப்ளை பண்ற மாதிரி ஆர்டர்லாம் எடுப்பாங்களாட்டுக்கு. ஸோ, அந்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா அங்க இருக்கிறவங்ககிட்டயே ஆர்டர் எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ, அந்த வேலையா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த வேலைக்கு வந்து மனோஜ் சேர்ந்துடுறாப்ல. ஸோ, சேர்ந்தது மட்டும் இல்லாம, இது வந்து டெய்லி சம்பளம் இல்லைங்களா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளத்த வாங்கி அதில ஸ்வீட்லாம் வாங்கிக்கிட்டு நேரா போயிட்டு, "எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, வேலை கிடைச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற முத்து, "யார்றா வேலை கிடைச்ச நாளே சம்பளம் குடுத்தது?" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் ஹோட்டல்ல தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்" அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம, "ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்றாப்ல இந்த இடத்துலயும். ஸோ, முத்துவுக்கு லைட்டா டவுட் வருது. இருந்தாலும் வேலை கிடைச்சிருச்சு இல்லையா? அதனால பெருசா எதுவும் கேட்டுக்கவே இல்ல. ஸோ, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். வேலையில சேர்ந்துட்டாப்லயே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து மீனா பூக்கடைய காமிக்கிறாங்க. அங்க மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து மீனாவ விசாரிக்கும் பொழுது, "என்ன நகையே இல்ல" அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதே நேரத்தில விஜயா வந்து, "என்ன சமைக்காம இங்க வந்து ஒரு நின்னுகிட்டு இருக்கிற? பூக்கடையெல்லாம் தூக்கி போட்டுருவேன். ஒழுங்கா வந்து சம" அப்படின்னு மிரட்டிட்டு போகுது. இதனால அந்த அம்மாவுக்கு வந்து, "என்ன உன் மாமியார் இவ்வளோ பெரிய கொடுமைக்காரியா இருக்கா?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம அண்ணாமலையும் கேட்டர்றாரு. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.